ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம வெஜிடபிள் குருமா முஸ்லீம் ஸ்டைல் எப்படி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நான் இப்போ குக்கரில் தான் வைக்க போகிறேன். அதனால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் நல்லா தேவையான அளவு எடுத்திருக்கேன். அது வதங்கிறதுக்காக அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நல்லா இது வதங்கணும். வெங்காயம் வதங்கி வந்தால் தான் நல்ல குருமா நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு என்ன காய்கறி நான் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி நீங்கள் சுடு தண்ணியில் கூட எடுத்திங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாமே போனதுக்கப்புறம் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் 4 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இதில் என்ன முக்கியமாக சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, சோம்பு. அதுதான் இந்த குருமாவோட ஸ்பெஷலே. இதை ஆட் பண்ணி நம்ம அரைச்சி நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த குருமாவோடைய டேஸ்ட்டே இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அடுப்பை எப்போயுமே ஸ்லிம்மில் வச்சுக்கிங்க ஓரளவுக்கு. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம நல்லா சமைக்க முடியும். 1.5 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா போட்டு நல்லா வதக்கணும். மறுபடியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா நம்ம வதக்கி விட்டோம் அப்படின்னா தான் இந்த குருமா செம்ம டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி, இது 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கணும். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த எல்லா மசாலாவும் நம்ம கலந்து விடணும். தண்ணி ஊற்ற வேண்டாம், நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறி எல்லாமே இருக்குல்ல, பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவரு, பச்சை பட்டாணி, இது எல்லாமே நான் ரெடியாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த ஸ்டேஜில் நம்ம கொட்டி நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பச்சை பட்டாணியும் காலிஃப்ளவர் சேர்த்து போடுறது ரொம்ப பிடிக்கும். அதில் கேரட்டும் பீன்ஸும் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணி நான் குருமா செஞ்சேன். இது நல்லா தான் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இதில் நான் தனியாக போட மறந்துட்டேன், அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டேன். தனியா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அது பாருங்கள் வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்களும் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய், சோம்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சோம்ல, அதையும் இதில் நல்லா கொட்டிட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டு நீங்கள் ஒரு 2 விசில் விட்டாலே போதும். குக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசில் எடுக்கக்கூடாது. தானாக அதாக போகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதனுடைய டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும். நம்ம அவசரமாக விசில் எடுத்து விட்றதோ இல்லை தண்ணியில் காமிச்சு குக்கரோட விசில் எடுக்கிறதோ அது நல்லா இருக்காது. நீங்கள் குக்கர் தானாக அதனுடைய விசில் போயிட்டு நீங்கள் இந்த சாப்பாடை எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலுமே குக்கரில் தானாக விசில் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதனுடைய டேஸ்ட்டே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமாவை நீங்கள் இட்லிக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலுமே சைடிஷாக புரோட்டாவை கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.